ஹாய் காய்ஸ், டியூஸ்டே மார்னிங். நேற்று ஈவினிங் கடைக்கு போகும்போது 2 காலிஃப்ளவர் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். நேற்றே ஒரு பூவை காலிஃப்ளவர் பக்கோடா போட்டு சாப்பிட்டாச்சு. மீதி இருந்த பூவில் இன்றைக்கி குருமா தான் பண்ணியிருந்தேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா தம்பியும் பாப்பாவும் விளையாடிட்டு இருந்தாங்க. டெடிபியருக்கு ரொம்ப பசிக்குதான். அதனால் பாப்பா பெரிய கரண்டியால் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காளாம். தேங்காய் உடைக்கும் போது 2 பேரும் தேங்காய் தண்ணி கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் 2 பேர்த்துக்கும் கொடுத்துருந்தேன். அதை 2 பேரும் மாற்றி மாற்றி குடிச்சிட்டு இருந்தாங்க. அரைமுடி தேங்காய் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இது 2யும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். வானல் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, சோம்பு, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா தேவையான மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடியே ஒரு 2 நிமிஷம் காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் சேர்த்துட்டு தேவையான